மதுரைக்கு மெட்ரோ ரயில் திட்டம் வரக்கூடாது என்ற நோக்கில் திமுக அரசு செயல்படுவதாக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு குற்றம் சாட்டியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மதுரை மக்களுக்கு நல்லது செய்வது போல திமுக நாடகம் ஆடுவதாக விமர்சித்தார். அது எப்படி நடந்திருக்கான உண்மையிலேயே இந்த மாற்று அரசாங்கம் திமுக மத்திய அரசு பாராமுகமா நடந்துக்கிறதுக்கு ஆளுங்கட்சிக்கு அவங்க மத்திய அரசு ஆளுகிற கட்சிகள் ஆளுகிற பாரதிய ஜனதா ஆளுகிற கட்சிகளை மட்டும் அவங்க கொடுக்குறாங்கன்னு நீங்க சொல்றீங்க. அது மாதிரி கிடையாது. கேரளாவில் கொடுத்துருக்காங்கல்ல, கேரளா பினராயி விஜயன் என்டிஏ கூட்டணியில் இருக்காரு. அவங்க முறையாக டிபிஆர் தயார் பண்ணி உண்மையாக கிடைக்கணுன்றதுக்காக கொடுத்துருக்காங்க. அதனால கிடைச்சிருக்கு. இவங்க உண்மையே இது கிடைக்கணும்டா முறையாக கேட்ட லெட்ரு இங்க இருக்கிற எம்பி நம்ம அன்பு சகோதரர் வெங்கடேஷ் அவர்கள், அவர் 2 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கார். அவர் இது என்னென்ன டெக்னிக்கல் ஃபால்ட் இருக்கு, இதை உடனே இவங்க சரி செஞ்சு அனுப்பியிருக்கலாம். அனுப்ப விட்டுட்டு எவ்வளவு நிதி 50% மத்திய அரசு மாநில அரசு 50% நிதி ஒதுக்கணும். அது எந்த வகையில் நிதி ஒதுக்குவீங்க, இந்த நில எடுப்பு எப்படி செய்வீங்க அவங்க கேட்குறாங்க. நீங்க அதை படிச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு சிலது தான் கிடைச்சது. அதனால நான் படிச்சதுனால சொல்றேன். நான் மாநில அரசை வேணுண்டே குறை சொல்றேன்னு நீங்க நினைக்கக்கூடாது. எங்க மதுரை மக்களை வச்சு ஏமாத்தக்கூடாது. மதுரை மக்களுக்கு செய்யற மாதிரி நாடகம் ஆடக்கூடாது. இத மெட்ரோடைய சட்டத்திட்டப்படி 20 லட்சம் வாக்காளர் இவங்க ஏன் அதை எடுத்து அனுப்பலன்றதான் எங்களுடைய கேள்வி. 2011 அப்படிலாம் கேட்கல, அதெல்லாம் கேட்கல. நீங்க டிபிஆர் அனுப்புங்க மக்கள் தொகை அடிப்படையில். இவங்க 2020 அனுப்பிச்சிருக்க, 2018 கூட அனுப்பிச்சிருக்கலாம், 2020 அனுப்பிச்சிருக்கலாம், இல்ல 2022 தானே இவங்க ஃபார்மே. இப்ப 2 வருஷமா தானே கடித போக்குவரத்து வைக்கிறாங்க. கடித போக்குவரத்து தான் அனுப்புறாங்க. 2022 படி என்ன வாக்காளர் இது இருக்கு அப்படின்னு இவங்க தான் அரசாங்கம் உங்க கையில இருக்கு, ரெவன்யூ உங்க கையில இருக்கு, எவ்வளவு மக்கள் தொகை இருக்காங்கன்னு தெரியும்ல, அதை அனுப்பியிருக்கலாம்ல. என்னங்க செய்யணும்னா அப்படி செஞ்சிருக்கலாம்லப்பா. ஒரு தடவைக்கு மறுமுறை திமுக வந்தது இல்ல. என்ன சொல்றீங்க? வரலாறு முக்கியம்ப்பா. ஏன்னா வரலாறு முக்கியம் இல்ல. என்ன சொல்றீங்க? வரலாறு முக்கியம் இல்ல. இதுவரைக்கும் திமுக ஆண்டது திரும்ப ஆண்டதாக இல்லை.